ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பீஸா பர்க்குன்னு ஏதாச்சும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் பீஸா தான் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் 2 கப் மைதா, 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு 1 மணி நேரம் ப்ரூஃபிங் விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணியில் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 5-6 மிளகா போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எதில் வைக்க போகிறேன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பேட்டரை இப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஃபோக் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றிக்கலாம். நான் சாஸ் தான் செஞ்சேன். அதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு மைக்ரோவேவில் 10 நிமிஷம் வச்சு எடுங்க. சூப்பரான பீஸா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.